பாதையா இருக்குது. இன்னைக்கு நான் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரான பதவியேற்ற பிறகு 10க்கும் மேற்பட்ட இந்த பேர் நபர்களை உலகம் ஆப்பிரிக்க நாடு இந்த போன்ற நம்மளுடைய அமெரிக்க நாடுகள் பல நாடுகள் வந்து ரஷ்யா நாடு பொறுத்தவரை கிஷோர் சரவணன் அவனை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இறந்தவங்க உடல்களை சொல்லி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 15 உடல்கள் அது மாதிரி இறந்தவங்களை நம்ம பல்வேறு இடங்கள் திருச்சி மாத்திரம் கிடையாது, என்னுடைய தொகுதிக்கு உட்பட்டவங்க மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்ல நான் இதை செஞ்சு கொடுத்துருக்கேன். இது ஒரு கடமையா செய்யறேன். எனக்கு ஒரு சந்தோஷம், இதுல ஒரு சந்தோஷம். இந்த துக்கமான நேரங்கள்ல அந்த குடும்பங்களுக்கு நம்ம ஒரு ஆறுதலா இருக்குங்கிற ஒரு மன நிறைவு எனக்கு இருக்கு. இந்த நேரத்துல நான் இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா, ஜனங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமானது. இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு இதுன்னா அது பொது வாழ்க்கை தான். 7 நாட்கள் வேலை செய்யணும், மாதம் முழுதும் வேலை, விடுமுறை எல்லாம் கிடையாது. எப்போ அலைபேசி ஒழிச்சாலும் நீங்க எடுக்கணும். நீங்க எல்லா அரசியல்வாதிகளும் திமுக, மதிமுக, அதிமுக, பாஜக எல்லா கட்சிக்காரங்க இதுதான். அரசியலுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இந்த அரசியல்ங்கிறத பொறுத்த வரைக்கும் இதுல நல்லவங்களை நீங்க ஆதரிக்கிறது என்னுடைய உரை. இது கட்சி பார்க்கறாங்க. மதிமுக சரியில்லையா, எங்களையும் எங்க விரட்டடிங்க, இது பண்ணாதீங்க. நீங்க ஜாதி மதம் இதை கடந்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்க நான் சொல்லுவேன். ஐயா நல்லகண்ணு இருந்தார். நல்லகண்ணு தெரியுமா உங்களுக்கு? நல்லகண்ணு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் நம்ம பார்க்க முடியாது. வாழும் காந்திங்கிறது நம்ம ஐயா நல்லகண்ணு தான். ஆனா விடுதலைக்காண்டி நம்ம நாட்டு விடுதலைக்காண்டி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் சிறையில் இருக்காரு. சிறையில சித்திரவதையில் அமைச்சிருக்காரு ஐயா நல்லகண்ணு. நாடு விடுதலை அடைந்த பிறகு சரி, ஏழை விவசாயி நம்மள மாதிரி விவசாயிகளுக்காண்டி அவர் ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனா அந்த பகுதியில் அவர் வாழ்ந்த பகுதியில் பட்டியலின மக்களுக்காண்டி அவர் பல போராட்டங்கள் நடத்தினார், சிறை போனார். அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான மனிதர். ஜாதி மதங்களை கடந்து இந்த நாட்டின் விடுதலைக்காண்டி உழைத்தவர். போய் அவர் வயசு கிட்டத்தட்ட 100 வயசு ஆயிடுச்சு அவர். ஆனா ஒரு தேர்தலை வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஒரு சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஒரு நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்றிருக்கிறாரா? வெற்றி பெற வச்சிருக்கிறீங்களா நீங்க? கிடையாது. சாதி மதம் பணம். இன்னைக்கு அவர் வயசு 100 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு எந்த வித கவலையும் கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க இனி பார்க்க முடியாது. அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு நீங்க கௌரவம் செய்யணும். ஐயா நல்லகண்ணு சொல்ற மாதிரி ஐயா வைகோவை நான் சொல்றேன், அண்ணா தலைவர் வைகோவை நான் சொல்றேன். நான் வரிசைப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் ரொம்ப மதிக்கிறது தலைவர் ஐயா நல்லகண்ணு, அதுக்கு அடுத்தபடியா வைகோ. நல்லகண்ணு ஐயா அதுக்கு மேலதான் வைப்பேன். இப்படிப்பட்ட மனிதரை நீங்க பார்க்க முடியாது. இந்த மாதிரி நீங்க சாதாரண ஜனங்க, நீங்க சிப்பிப்பாறை மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற தாய்மார்களும் சாதாரண ஜனங்க. நீங்க ஒரு மனமாற்றம் உங்ககிட்ட வந்துச்சுன்னா அரசியல நல்லவங்க வருவாங்க. என்ன போன்றவங்க லட்சக்கணக்கில் வருவாங்க, இளைஞர்கள் வருவாங்க. எனக்கெல்லாம் எப்படா என்ன விடுவான்னு இருக்கு. உண்மையை சொல்றேன். ஏன்னா இது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் சொல்றேன், மனம் விட்டு பேச சந்தோஷமா இருக்க அரசியல்ல கிடையாது. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுப்பிச்சுதான் இருக்காங்க மக்கள். நீங்க நல்லா நீங்க ஒரு மனமலர்ச்சியோட ஒரு மாறுதல் ஒரு சிந்தனையோட நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா என்னையோட சிறப்பாக செயல்படுறவங்க பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அரசியலுக்கு வருவாங்க. அரசியல் பல பேர் வர்றாங்க. தலைவரை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க அந்த காலத்துல. தலைவர் இன்னைக்கு சகோதரர் விஜயை பார்த்து நிறைய வராங்க. ஆனா அந்த காலத்துல இவரோட 10 மடங்கு இளைஞர்கள் வந்தாங்க தலைவர் வைகோக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு அதுல காவாசி கூட கிடையாது. அது என்னன்னா இளைஞர்கள் ஒரு அரசியல் இயக்கத்தில் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்ல இளைஞர்கள் நம்ம சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய அந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எங்க கட்சியில் மாத்திரம் சொல்லல, பொதுவாக அரசியல் சொல்றேன் எல்லா கட்சிகளையும். அதுக்கு காரணம் நான் அரசியல்வாதிகளை கூட சொல்ல மாட்டேன். அதுக்கு காரணம் மக்களாகிய நீங்கள் தான். உங்க மனசுல ஒரு மாறுதல் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அரசியல் கட்சிகளும் ஒரு மாற்றம் வரும், அரசியல் தலைமைகளுக்கும் ஒரு மாற்றம் வரும். இதுதான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள்.